பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது. நெல்லை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் மேலப்பாளையம் குறிச்சி பேருந்து நிலையத்தில் பல லட்சம் ரூபாயில் பயணிகள் நிழற்குடை புதியதாக கட்டியுள்ளனர். சீர்மிகு நகர திட்டம் நிதியிலிருந்து பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டியுள்ள நிழற்குடையை பயணிகள் யாரும் பயன்படுத்தாமல் நிழற்குடையை நாய்கள் மாடுகள் பயன்படுத்தி வருவது சம்பந்தமாக புகைப்படத்துடன் கடந்த 28/4/2025 நெல்லை மாநகராட்சிக்கு மனு அளிக்கப்பட்டது. மனுவும் புகைப்படமும் இத்துடன் இணைத்துள்ளேன். பயணிகள் பயன்படுத்தாத இடத்திற்கு நிழற்குடை அமைத்து மக்களின் வரி பணம் வீணாக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேலப்பாளையம் ரவுண்டானா அருகே உள்ள பேருந்து நிறுத்தம் இடத்தில் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த செல்வி பூன்கடை அருகே நிறுத்தி பயணிகளை ஏற்றியும் இறக்கியும் செல்கின்றனர். மேலப்பாளையம் முதல் பாபநாசம் காரையார் வரை செல்லும் பயணிகள் அனைவரும் இந்த இடத்தில் வெயிலில் காஞ்சும் மழையில் நனைந்து வருகின்றனர். பயணிகளை தொல்லை செய்தும் துன்பப்படுத்தி பார்ப்பதும் மனசாட்சி இல்லாத செயலாக உள்ளது. நெல்லை மாநகராட்சியின் செயல் சட்டவிரோதமாகும். 1951ஆம் ஆண்டில் உள்ள பட சுவடியில் உள்ள அளவுகளின்படி அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்றி பயணிகள் நிழற்குடை அமைக்காதது சட்டவிரோதமாகும். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நெல்லை மாநகராட்சி முழு உடந்தையாக உள்ளதற்கு இந்த இடத்தில் இருக்கும் பெண்கள் தாய்மார்களின் புகைப்படம் சாட்சியாக உள்ளது. காலதாமதமின்றி இந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றிவிட்டு பயணிகள் பெண்கள் தாய்மார்களுக்காக புதிய நிழற்குடை அமைக்க வேண்டப்படுகிறது. இத்துடன் 24/2025 நெல்லை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் முதன்மை செயலாளர் அவர்களுக்கு அனுப்பிய மனு புகைப்படம் ஒப்புகை நகலுடன் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.